ஆண்டவரே. උන්වහන්සේ බලා කියන ස්වාමිනේ உமது வசனத்தை அனுப்பும் ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ වචනේ වන්න ස්වාමිනේ. அது என்னை மாற்ற வல்லதாய் ඒ இருக்கிறது. දේ මාව විනාශ කරන්නට බලවන්තයි. பேச போகிறவங்களுடைய வாயிலே விருத்த சேதனத்தை தாங்க. කතා කරන අපගේ මුඛේ චර්මච්ඡේදනය கேட்கிற කරන්න. செவிகளிலே விருத்த சேதனத்தை கொடுங்க. අසන්නව දේශයන් තුළ හදවත තුළ චර්මච්ඡේදනය உமது කරන්න. சத்தத்தை கேட்டு நாங்கள் ஓட கிருபை ඔබ செய்யுங்க. වහන්සේගේ වචනේ අහලා දුවන්ට කරුණාව දෙන්න. இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. ඔබ කියන මම දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். වහන්සේගේ ආත්මය නම් සක්මන් කරනවා. கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. වහන්සේ වදන් ලෙවල් ලබනවා. அது என்னை மாற்ற வல்லது. ඒවා විනාශ කරන්නට බලවන්තයි. நான் மாற வேண்டும். මම විනාශ වෙන්න ඕනේ. என்னால் மாற මට முடியும். විනාශ වෙන්න පුළුවන්. நான் மாறுவேன். මම විනාශ වෙමි. ஆமென். ஆமென். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். අපි තරණ දරන්ට අත්පසනාව සිත කරමු. Praise be to God. කරුණාකර වාඩි වෙන්න. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. Praise God. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். උන්වහන්සේ යහපත්ව සිටිනවා. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராக ඔබ කියන උන්වහන්සේ යහපත්ව සිටිනවා. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராக අඬනගා කියන උන්වහන්සේ යහපත්. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. அவர் எங்களுக்கு இரண்டாம் விசை இறங்கி இருக்கிறார். උන්වහන්සේ දෙවෙනි වතාවක් අපට උන්වහන්සේගේ දයාව පෙන්වලා තිබෙනවා. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. லியாளுடைய இரண்டாவது பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? ලෙයාගේ දෙවෙනි දරුවගේ නම මොකක්ද දන්නවද? லேவி, right? ලේවි. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. அவர் சொல்றார், இரண்டாம் விசை கர்த்தர் எனக்கு இறங்கினார் என்று. ඒ කියන දෙවෙනි වතාවේ දෙවියන් වහන්සේ මට කරුණාව දුන්නා. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக எங்களுக்கு இறங்கி இருக்கிறார். උන්වහන්සේ නැවත නැවත இந்த උන්වහන්සේ மாதத்திலே நாங்கள் கர்த்தறிந்து கொண்டு வருகிறோம். அந்த இரண்டாவது விசை என்று சொன்னால் என்ன, எப்படி நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும்? මේ මාසේ අපි ඉගෙන ගන්නවා මේ දෙවෙනි අවස්ථාව කියලා කියන්නේ මොකද්ද? අපි මේක කොහොමද පාවිච්චි කරන්නේ? Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා இன்றைக்கு වේවා. நாங்கள் இரண்டாம் விசை என்றதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். අද මේ දෙවෙනි අවස්ථාව කියන එක ගැන අපි බලන්න என்ற යනවා. இந்த வேதமே මේ இரண்டாம் බයිබලයේම விசை தேவனுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது. දෙවෙනි වතාවේ දෙවියන් වහන්සේගේ දයාව අපට පෙන්වනවා. முதலாம் முறை தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது දෙවෙනි වතාවේ ප්‍රථමයෙන් ආදම් සායව මවපු ගමන් அவர்கள் பாவத்திலே விழுந்த பொழுது ඔව් පාපයට වැටෙන ගමන් ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்காமல் දෙවියන් වහන්සේව විනාශ කරන්න இரண்டாம் නැතුව விசை அவர்களுக்கு இறங்கி දෙවෙනි වතාවෙත් උන්ට කරුණාව දීලා அவர் ஒரு பரிகாரத்தை தேடி கொடுத்தார். ඔවුන්ට විමුක්තියක් උන්වහන්සේ සොයලා දුන්නා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்ததே மனித சமுதாயத்துக்கு இரண்டாம் விசை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළවට ආවෙම මිනිසයාට දෙවෙනි වතාවක් අවස්ථාවක් දෙන පිණිසයි. நீங்கள் நானும் இரண்டாம் விசை இரக்கத்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள். ඔබයි මමයි දෙවෙනි වතාවේ දයාවට ලක් වුණ අය. நாங்கள் அறிந்து கொண்ட நேரம் අපි දැනගත්තු වෙලාව தாமதமாய் இருக்கலாம், ප්‍රමාද වෙන්න පුළුවන්. அல்லது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வேளையாய் இருக்கலாம், නැත්නම් එකිනෙකාට වෙනස් වුණු වෙලාවක් වෙන්න පුළුවන්. வித்தியாசமான வருஷங்களாய் වෙනස් இருக்கலாம். වූ වසරක් වෙන්න පුළුවන්. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்தார். නමුත් උන්වහන්සේ ඔබට දයාව දීලා තිබෙනවා. Amen. ආමේන්. உங்களின் மூலமாக அநேகரை சேர்த்துக் கொள்ளும்படியா. අපි තුලින් උන්වහන්සේ බොහෝ දෙනා එකතු කරගන්න சோ පිණිස. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் அல்லது வேதத்திலே உள்ள குறிப்பிட்ட ஒவ்வொரு අපි மனுஷர்களுக்கும் දකිනවා බයිබලයේ නියම කරපු සෑම මිනිසෙකුටම ஆண்டவர் எப்படியாக அவர்கள் மனம் திரும்பி வந்த பொழுது அல்லது அறிவடைந்து வந்த பொழுது කොහොමද උන් දැනුම ලබාගෙන නැත්තම් පස්සෙවිලා නැවත එනකොට எப்படியாக அவர்களை கொண்டு அவர் காரியங்களை நடப்பித்து முடித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். කොහොමද දෙවියන් වහන්සේ උන් අරගෙන උන්වහන්සේ කරුණු කාරණාවන් ඉටු කරුවේ කියලා අපිට බලන්න පුළුවන්. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. දෙවියන් වහන්සේ කරන්න සිදු දේ කවදාක්වත් உங்களுக்குள்ளும் உங்களை கொண்டும் அவர் செய்ய விரும்புவதை அவர் செய்து முடிக்க ඔබ விரும்புகிறார். රැගෙන ඔබ කරන කොටගෙන දෙවියන් වහන්සේ කරන්න ඕන දේ අනිවාර්යයෙන්ම කරනවා. Amen. ආමේන්. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவராய் இருக்கார். சொல்லுங்க. උන්වහන්සේ යහපත් ඉන්නවා ஆண்டவர் කියන්නේ. சொல்றார், நான் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை நான் அறிவேன். උන්වහන්සේ කියන මම නුඹ වෙනුවෙන් තබා තිබෙන දේ මම දන්නවා. ஆமென். ஆமென். அந்த அறிவை அடையும்படியாக கர்த்தர் இன்னொரு விசை உங்களுக்கும் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ඒ දැනුම ලබා ගන්න පිටස දෙවියන් වහන්සේ ඔබටයි මටයි උන්වහන්සේ නැවත අවස්ථාවක් දෙනවා. எப்போதாவது ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரை ஏன் இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க? කවදද ඔබ දෙවියන් වහන්සේගෙන් අහලා තියෙනවා ස්වාමීනි ඇයි මාව මේ දේශයට ගෙනාවේ Right. කියලා? நீங்க சம்பாத்தியத்தை தேடி வந்திருப்பீர்கள், සමහරට අපි ඉපේම குடும்பத்தை හොයලා காத்துக் ඉන්න පුළුවන්. கொள்வதற்காக வந்திருப்பீர்கள்.
පවුල வந்து රැක ගන්න පිණිස අපි ඇවිල්ලා ඇති. ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டு பாருங்க, இந்த சபைக்குள்ளே எதற்காக எங்களை கொண்டு வந்து නමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ වතාවක් අහලා බලන්න. ඇයි ස්වාමීනි මේ සභාවටම ආවගෙන ආවේ? Amen. Amen. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பாஜங்க இது கேட்க வேண்டிய கேள்வி. ලංකනා බලකන මේක අහන්න ඕන ප්‍රශ්නයක් තමයි. ரைட், இன்னைக்கு நாங்கள் தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்க අද போகிறோம். දෙවියන් වහන්සේ විසින් බලවන්ත ලෙස පාවිච්චි කරපු මනුෂ්‍ය දෙස බලන්න යනවා. என்னோடு கூட யோனாவின் புஸ்தகத்தை திருப்புங்க. මා සමග යෝන පොතට හරව ගන්න. மிகவும் இலகுவான புஸ்தகம், 3 அதிகாரம். ඉතාමත් කෙටි පොතක්, පරිච්ඡේද 3යි තිබෙන්නේ. ஒரே ஒரு கதை. එකම එක කතාවයි. மீன் வயிற்றிலே 3 நாள் யோனா இருந்தார். ඒ මත්ස්‍යයාගේ බඩ තුල යෝන දවස් 3ක් හිටියා. ஆமென். ஆமென். ஆண்டவர் அதை முக்கியமான ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டார். දෙවියන් වහන්සේගේ වැදගත් සලකුණක් බවට අරගත්තා. ஆண்டவரிடத்தில் அவர்கள் அடையாளத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், දෙවියන් වහන්සේගේ සලකුණක් කියනකොට දෙවියන් වහන්සේ இவர்கள் அடையாளத்தை நீங்கள் தேடுகிறீர்கள் அல்லது கேட்கிறார்கள். ඔවුන් සලකුණක් සොයන නැත්නම් සලකුණක් யோனா අහනවා. தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் இன்னொரு அடையாளத்தை நான் கொடுக்க போவதில்லை. යෝනා අනාගත වක්තගේ සලකුණ මිසක් වෙන කිසිම සලකුණක් මම දෙන්න යන්නේ So, இந்த නැහැ. ராப்பொழுதில் நீங்கள் கேட்க போகிறது ஒரு கட்டாயமான அல்லது அவசியமான, உங்களுக்கு மாற்ற முடியாத ஒரு உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்த මේ விரும்புகிறார். රාත්‍රියේ ඔබ අහන්ට යන්නේ ඔබට අවශ්‍යම දේ, ඔබට වැදගත්ම දේ, වෙනස් කරන්න බැරි සත්‍යතාවයක් ඔබ අසන්ට යනවා. சொல்லுங்க, ஆண்டவரே பேசும் ஆண்டவரே. ඔබ කියන ස්වාමිනී කතා කරන්න ස්වාමිනී. ஹalleluya. හලලූයා. ஹalleluya. හලලූයා. So, முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், අපි පළවෙනි පරිච්ඡේදයේ බලනවා. அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு අමිතෙන්ගේ පුත්‍ර වූ යෝනා වෙත கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. දෙවියන් වහන්සේගේ වචනේ පැමිණ. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ඔබ உண்டாயிற்று. කියන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනේ පැමිණ. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි සම කෙනාට උන්වහන්සේ දීලා තිබෙනා. ඒ වගේම උන්වහන්සේගේ වචනය තුළින් අපට කතා කරමින් සිටිනවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், මේසන අපි බලනවා. அங்கு யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியது என்று சொல்லப்படுகிறது. යෝනා වෙතර දෙවියන් වහන්සේගේ වචනේ පැමුණුනා කියලා මේසන කියනවා. யோனாவை குறித்து இன்னொரு இடத்திலே சொல்லப்படுகிறது. යෝනා ගැන තවත් ස්ථානයක කියනවා. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் දෙවෙනි රාජාවලිය පොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 14வது அதிகாரம் සමාවෙන්න 14 වෙනි පරිච්ඡේදයේ 25வது வசனத்திலே பார்க்கிறோம், 25 වෙනි වගන්තිය බලන්න පුළුවන්. ஆண்டவர் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாய் கூட்டி சேர்ப்பதற்காக දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල් ජනතාව சிதறடிக்கப்பட்டவர்களுடைய எல்லைகளிலே இருந்தவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக විසුරුනායගේ සීමාවල ඉඳලා සෙනග රැස් කරන அந்த පිණිස சிறையிருப்பின் காலத்திலே யோனாவோடு அவர் இடைப்பட்டார். ඒ වහල්කම නැත්නම් ඒ සිරඩස් සිටපු කාලය තුල දෙවියන් So, அவன் ஒரு වහන්සේ குறிப்பிட்ட இடத்திலே இருந்தான், ඒක නියම කරපු ස්ථානයක குறிப்பிட்ட සිටියා. ஜனங்கள் மத்தியிலே இருந்தான். නියම කරපු ජනතාවක් මැද அப்படியா இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். එහෙම ඉන්නකොට අපි මොනවද කරන්නේ? එක්තරා සංස්කෘතියක් අපි ඇති කර ගන්නවා. නැත්නම් පුරුදු රටාවක් ඇති කර ගන්නවා. Amen. ආමේන්. Hallelujah. හලලූයා. Hallelujah. හලලූයා. அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியே போக நாங்கள் விரும்புவதில்லை. ඒ සංස්කෘතිය අත්හැරලා අපි එළියට එන්න අපි කැමති නැහැ. ஞாயிற்றுக்கிழமையில ஷெரிட்டன் ரவுண்ட் அபவுட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமையில ஷெரிட்டன் ரவுண்ட் அபவுட்டுக்கு வந்தீங்க, ඔබ මේ ඉරිදාවිල මේ සෙරට රවුන්ඩ් බෝඩ් එකකට ආවනම් நீங்கள் பார்ப்பீங்கள் கூட்டமாக ஜனங்கள் ඔබ இருப்பார். දන්නා MSN කණ්ඩායම් වශයෙන් සෙනග ඉන්නවා. இப்படி பார்த்தோன்னு சொல்லலாம், இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் ஸ்ரீலங்கன். බලවකමක් කියනවා මොවුන් ඉන්දියානුවන් මොවුන් ලංකාවේ අය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதுக்கு கிட்ட போய் பார்த்தீங்கன்னு ඔබ சொன்னால், ළඟට කියලා බැලුවා. இவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள், இவர்கள் கனடாக்காரர்கள், இவர்கள் யாழ்ப்பாணம், இவர்கள் கொழும்பு, அப்படின்னு சொல்லி கூட்டமாய் சேர்ந்துடுவார்கள். ගියාම කියන්න පුළුවන් මේ යාපනයේ අය, මේ ඇවිල්ලා තමිල්නාඩුවේ, මේ කර්ණාටක, මේ කොළඹ අය කියලා අපට වෙන් කළා කියන්න පුළුවන්. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ඉංග්‍රීසි භාෂාවෙන් කියනවා ஒரே மாதிரி இறகுகள் உள்ள பறவைகள் ஒருமித்து பறக்குமா. එකට පියාපත් තියෙන කුරුල්ලන් නැත්තම් පරවියන් එකට පියාසර කරනවා. Because we become comfortable. මන්ද අපි සැප පහසුකමට ඇවිල්ලා எங்களுடைய பேச்சு ஒரு மாதிரி, අපගේ කතා විලාස එක වගේ, எங்களுடைய சிந்திக்கிற வடிவம் ஒரு අපි සිත மாதிரி. රටාව එක වගේ. Hallelujah. Hallelujah. அப்ப அது எங்களுக்கு ஒரு 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 அமைதலான, ஒரு சொகுசான இடமாக, எங்களை புரிந்து கொள்ற இடமாக மாறிவிடுகிறது. එමෙසන අපට සැප පහසු නැත්තම් අපි එමෙසන අපි අපගේ හඬ අහන්න පුළුවන් විදිහට අපි මේ වාතාවරණය සකසාගෙන ඉන්නවා. அதனாலே එම නිසා நாங்கள் எங்களுடைய கண்ணோட்டமும் அதே கலாச்சாரத்துக்குள்ளாகத்தான் நாங்கள் பார்க்க வலிக்கிறோம். අපි බලන ආකාරයේ සංස්කෘතිය ආකාරයට තමයි අපි බලන්න වෑයම් කරන්නේ. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ඔබ කී දෙනෙක් මේකට එකඟ වෙනවද? Amen. ආමේන්. இங்கே தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொன்னால், දැන් මේ සැනතවට ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා அதே කියනවා. கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் வேதத்தை பார்க்கிறோம். ඒ බලන ආකාරයෙන් බැලුමෙන් තමයි අපි බයිබලෙත් බලන්නේ.
Amen. ආමේන්. அதே உதாரணங்களோடு தான் நாங்கள் வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ඒ උදාහරණ සමග තමයි බයිබලේ දැනගන්නත් කැමති වන්නේ. இதுதான் இப்ப பிரச்சனை எங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. මේක තමයි අපිට ඇති වෙලා තියෙන ප්‍රශ්නය. நாங்கள் ஒவ்வொருவரும் අපි සෑම කෙනාම வேதத்தை உலகத்தின் கண்ணோட்டத்துக்குள்ளே அல்லது எங்களுடைய கலாச்சாரத்தின் கண்ணோட்டத்துக்குள்ளே நாங்கள் அதை காண முயற்சிக்கிறோம் அல்லது அறிந்து கொள்கிறோம். அதற்கு மேலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. දැන් මේ බයිබලය අපි බලන්න උත්සාහ කරන්නේ මේ ලෝකේ බලන ආකාරයෙන් නැත්නම් මේ ලෝකයේ දේ තුලින් අපි බයිබලය බලන්න උත්සාහ කරනවා. අනිත් දේවල් අපි අපගේ ජීවිතේට අපි අදාළ කරගන්නේ නැහැ. அதான் அநேக டாக்ட்ரின்ஸ்ல நாங்கள் நடக்கிறோம். அநேக கோட்பாடுகளில் நாங்கள் ඒක තමයි අපි நடக்கிறோம். බොහෝ තර්කානුකූල මූලධර්ම තුලින් අපි ගමන් කරන්නේ. ஒரு சிலர் பரிசுத்தாவி உண்டு என்று நம்புகிறார்கள். සමහර අය ශුද්ධාත්මයන් වහන්සේ ඉන්නවා කියලා இன்னொரு විශ්වාස சில කරනවා. பேர் சொல்கிறார்கள் அப்போஸ்தலர் காலத்தில் அது வந்துட்டு போயிட்டாரு. සමහර කෙනා පෙරිතයන් කාලේ උන්වහන්සේ ඇවිල්ලා ගියා. ஒரு சிலர் அந்நிய பாஷை இல்லை. සමහර කෙනා අන්‍ය භාෂාව නැහැ. அப்போஸ்தலர்களே அவர்கள் அந்நிய பாஷை பேசின பொழுது அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். இப்போ இவர்கள் சொல்றது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ඒ පෙරිතයන් කාලේ හිටපුවා හැමෝම දැනගත්ත මුන් කියන මොකද්ද කියලා අපිට කිසිවක් තේරෙන්නේ නැහැ. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. ஆனா வேதத்திலே எல்லாவற்றையும் தெளிவாய் நாங்கள் பார்க்க கூடியதாய் இருக்கிறது. නමුත් බයිබලයේ සියල්ලම අපිට පැහැදිලිව බලන්න පුළුවන් அன்றைய ආකාරයට அப்போஸ்தலருடைய பெந்தைக்கோஸ்தே நாளிலே ඒ පෙන්තෙකොස්ත දවසේ පෙරිතයන්ගේ කාලේ பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது සුදාත්මයන් වහන්සේ බැස පැමිණෙනකොට அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். ඔව් අන්‍ය භාෂාව அது කතා அந்த කරා. இடத்தில் இருந்த மக்களுக்கு அறியக்கூடியதாய் இருந்தது. එමේසන් ඉන්නට ඒක දැනගන්න පුළුවන් ආකාරයෙන් තිබුණා. ஏன் அந்த இடத்தில் ஒரு விசேஷித்தமான ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். මන්ද එමේසන දෙවියන් වහන්සේ විශේෂ පණිවිඩයක් උන්වහන්සේ දෙන්න කැමති වුණා. அதனாலே அந்நிய பாஷை அதோடு நின்று போய் விடவில்லை. ඒකෙන් අන්‍ය භාෂාව නතර වෙලා ගියේ இன்று නැහැ. நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம். අද අපි අන්‍ය භාෂාව කතා வேதத்திலே කරනවා. சொல்லப்படுகிறது බයිබලයේ කියවනවා. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை අන්‍ය பேசுகிறான். භාෂාව කතා කරන තැනත්තා දෙවියන් වහන්සේත් එක්ක රහස් කතා කරනවා. ஆனால் ஒரு சில கலாச்சாரத்துக்குள்ள அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். නමුත් සමහර සංස්කෘතිය තුළ මේක පිළිගන්නේ නැහැ. வேதத்தை நாங்கள் அந்த முறையிலே தான் நாங்கள் பார்க்க வலிக்கிறோம். බයිබලය අපි ඒ ආකාරයෙන් තමයි බලන්න උත්සාහ කරන්නේ. உலகத்தின் கண்ணோட்டத்திலே நாங்கள் உலகத்தின் எங்களுடைய அறிவிலே ලෝකේ ආකාර නැත්නම් අපිට තියෙන දැනුම තුලින් Amen. Amen. அநேகர் வேதத்தை பார்க்க விரும்புகிறார்கள் டிக்டாக்குகளாக බොහෝ දෙනා බයිබලය බලන්න උත්සාහ කරනවා TikTok තුලින්. அல்லது ஃபேஸ்புக்குகளால නැත්නම් Facebook එක තුලින්. அல்லது ஏதோ ஒன்று சோஷியல் மீடியால வருதே. නැත්නම් වෙනත් යම් දෙයක් அது මාධ්‍ය තුලින් உங்களுடைய சிந்தனையை மாற்றுகிறது. ඒක ඔබගේ සිතිවිල්ල වෙනස් කරනවා. உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை மாற்றுகிறது. ඔබගේ තේරුම් ගැනීම වෙනස් කරනවා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. உலக கண்ணோட்டத்தோடு தயவு செய்து வேதத்தை அறிந்து கொள்ள முற்படாதீர்கள். කරුණාකරලා මේ ලෝකයේ දැනුමෙන් බයිබලය දැනගන්න උත්සාහ කරන්න එපා. பவுல் பேலிக்ஸ் என்ற ராஜாவுக்கு ඒ පෞල්තුමාගේ පිලිස් රජතුමාට வேதத்தை குறித்து அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். බයිබලය ගැන බොහෝ දේවල් උට කියලා දුන්නා. என்றால் பவுலும் படித்தவன் பேலிக்ஸும் படித்தவர். ඒ පෞල්තුමත් ඉගෙනගත්තු කෙනෙක් ඊළඟට පෙලස් ගැනත් ඉගෙනගත්තු කෙනෙක්. ஆனால் பவுலுக்கு නමුත් පෞල්තුමාට அங்கு வெளிப்பாடு கிடைத்தது. එමේසන එළිදරව් ලැබුණා. தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடியது. දෙවියන් වහන්සේ බලන அந்த ආකාරයෙන් பீலிக்ஸ் என்ற ராஜாவுக்கு அந்த கண்ணோட்டம் இல்லை. ඒ පෙලස් රජතුමාට බලන ආකාරය තිබුණ නැහැ. அதனாலே அவர் பவுலை பார்த்து என்ன சொல்கிறார்? පෞල්තුමාට සවලා මොනවද? பவுலே நீ அதிகம் படித்தபடினால் நீ குழம்பி போய் இருக்கிறாய். පෞල් ඔබ ගොඩක් ඉගෙනගත්ත නිසා ඔබ කැළඹිලා ඉන්නවා. என்ற பீலிக்ஸ் அவர் பார்த்தது இயேசுவையும் அவருடைய வழக்கையும் அவர் விசாரித்தது உலக கண்ணோட்டத்திலே. ඒ මන්දේ පිලික්ස් බැලුවේ මොකද්ද? ඒ බයිබලයේ ඉගෙනුවේ නැත්නම් ඒ නඩු විසඳුමේ ලෝක ආකාරයට. ரோம சக்கரவர்த்திக்கு எதிராக இன்னொரு ராஜா எழும்ப முடியாது. ඒ රෝම ආණ්ඩුවට විරුද්ධ නැත්නම් රෝම රජකනාට විරුද්ධව තව அதான் பிலாத்து கேட்டார், நீர் யூதருடைய ராஜாவா? ඒක තමයි පිලාතු ඔබගේ යුදෙව්වේ රජ என்று කෙනෙක්. அவன் பார்த்த கண்ணோட்டம் உலகத்தின் பிரகாரமாக මන්ද ඔහු බැලුවේවිලා මේ ලෝකේ ආකාරයට அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டு ඔහුගේ ආධිපත්‍යයට அவனுடைய අනුකූලව கடமைக்குட்பட்டு ඔහුගේ යුතුයකමට தனது අනුකූලව பிரஜா உரிமைக்குட்பட்டு ඒ තමාගේ අයිතියට උරුමව அவன் இதை பார்க்கும் பொழுது இவர் பொய் சொல்லுகிறார். ඔහු මේක බලනකොට அல்லது ඔහු බොරු இவர் කියනවා. எழும்ப முடியாது, නැත්නම් මේක විශ්වාස ராஜாவுக்கு කරන්න எதிராய் බෑ. வரக்கூடாது. ඒ රජතුමාට මේක හරියන්නේ නැහැ. அதைத்தான் කියන්න யூதர்கள் බෑ. சொன்னார்கள். ඒකම යුදෙව්වන් කිව්වේ. என்று சொன்னால் ஆண்டவர் அங்கு பிலாத்தினுடைய மனைவிக்கு அங்கு வெளிப்படுகிறார். මන්ද දෙවියන් වහන්සේ පිලාත්ගේ භාර්යාවට එළිදරව් වුණා. அந்த மனைவி புருஷனுக்கு சொல்லுகிறார், ඒ භාර්යාව அந்த පුරුෂයාට மனுஷனை කියනවා, குறித்து நீர் கவனமாய் இருக்க ඒ வேண்டும். මනුෂ්‍යයා ගැන ඔබ ප්‍රවේශම් වන්න. அவரை குறித்து நான் சொப்பனம் கண்டேன். ඔහු ගැන මම ස්වප්නයක් දැක්කා. ஆமென். ஆமென். ஹalleluya. හලෙලූයා. இப்போ பிலாத்து முற்படுகிறார். දැන් පිලාත් උත්සාහ ஆனா කරනවා. அவனுக்கு அது புரியவில்லை. නමුත් ඔහුට ඒක තේරුනේ නැහැ.
பெண்கள் புருஷர் மாதிரி இதை கதை சொல்லிக்க அமைதியில் ஆறுதல ஒழுங்கா சொல்லுங்க. කාන්තාවන් පුරුෂයන්ට මොනවාරි කතාවක් කියනකොට ඔබ නිහඬ වෙලා නිශ්ශබ්ද වෙලා තේරෙන ආකාරයෙන් කියන්න. அப்புறம் ஆஃபீஸில் இருக்கிற நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லாதீங்க. ඔව් කාර්යාලයට ඔබ නිවසේ ඉඳලා දුරකථනයෙන් කියන්න එපා. அவ கிளியராக போகவே இல்லை. ඒක පැහැදිලිව එතනට යන්නේ නැහැ. பிலாத்துக்கு புரியவில்லை. පිලාත්ට තේරුනේ නැහැ. பிலாத்து ட்ரை பண்றான். පිලාත් උත්සාහ කරනවා. இதுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. මේ තුල යම් දෙයක් තිබෙනවා. ஆனால் யூதர்கள் என்ன சொல்றார்கள்? නමුත් යුදෙවන් මොනවද කියන්නේ? நீர் இவருக்கு சகாயம் செய்தீர் என்று சொன்னால் ඔබ මොහුට උපකාර කෙරුවා නම් நீ ரோம சக்கரவர்த்திக்கு உரியவர் அல்ல. ඔබ රෝම ආණ්ඩුවට යුතු රෝම පුද්ගලයෙක් නෙමෙයි. இன்று வேதத்தை அநேகர் அப்படித்தான் பார்க்கிறார்கள். අද බයිබලයේ බොහෝ දෙනා මේ அதனாலே வாழ்க்கை பயத்தினாலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ඒ ජීවිතේ බය නිසා පිළිගන්න අකමැති වෙනවා. தேவனுடைய வழிகள் அபூர்வமானது. දෙවියන්වහන්සේගේ මාර්ගය ඉතාමත් පුදුමයි. தேவனுடைய வழிகள் அதிசயமானது. උන්වහන්සේගේ මාර්ග හරි පුදුමයි. ஆமென். ආමේන්. இங்கு யோனாவுக்கு அதான் நடந்தது. මේ සැරේ යෝනට ඒක තමයි සිදු වුනේ. கர்த்தருடைய வார்த்தை දෙවියන් වහන්සේගේ වචනය அவருக்கு உண்டாயிற்று. ඔහුට පැමුණුණා නැත්නම් ඇති වුණා. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 அங்கே எரேமியா 33வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எரேமியா 30 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி දෙවියන් වහන්සේගේ වචනේ මාවට கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. දෙවියන් වහන්සේගේ දෑත මා කරේ அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். එවිටම ආත්මික වුණා. தயவு செய்து கேளுங்க. කරුණාකර බොළඳට සවන් දෙන්න. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின உடனே දෙවියන් වහන්සේගේ වචනේ පැමුණන கர்த்தருடைய கரம் அவன் மேல் ரங்கு அமர்ந்திருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ දෑත උකරේ පත් වෙලා கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்திருப்பதினாலே දෙවියන් වහන්සේගේ දෑත උකරේ පත් அவன் වෙලා ஆவிக்குள்ளாக மாறினான். ඔව් ආත්මිකව වෙනස් වුණා. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வருகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි හැමෝටම එනවා. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். උන්වහන්සේ කතා කරමින්ම ඉන්නවා. பஸ்ஸிலே போகும்பொழுது முன்னுக்கு 2 பேர் ரகசியம் பேசுகிறார்கள். බස් එකේ යනකොට ඔබ ඉස්සරහ සිට එක දෙන්නෙක් රහස් කතා කරනවා. நீங்கள் காது கொடுத்து கேட்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ඔබ ඇවිල්ලා කන් දීලා යනවා දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. அதான் உங்களுடைய பழக்கம்டா, அதுக்குள்ளாலே ஆண்டவர் பேசுவார். ඒක තමයි ඔබගේ පුරුද්ද නම් දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් ඒ තුලින් ඔබට කතා කරනවා. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். උන්වහන්සේ කතා කරමින්ම ඉන්නවා. ஆனால் இந்த சத்தத்துக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய இருதயத்தை திறக்கிறீர்கள் என்பதை பொறுத்து. නමුත් ඒ හඬට ඔබගේ හදවත කොහොමද ඔබ ஏண்டா විවෘත කරන්නේ கர்த்தருடைய சத்தம் வரும் பொழுது මට උන්වහන්සේගේ හඬ පැමිණෙනකොට அங்கு ஒரு அசைவு ஏற்படுகிறது. එමෙස්සන අනිවාර්යයෙන්ම சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம் வரும் பொழுது දෙවියන් වහන්සේගේ හඬ ஒரு එනකොට அசைவு ஏற்படுகிறது. ஒரு இடத்தை உண்டாக்க விரும்புகிறது உங்களுக்குள்ளே. එමෙස්සන යම් ඉස්සානයක් ඔබට கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர அங்கு அசைக்கப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ දෑත ඔබ කරේ පත් වෙන පිට එමෙස්සන සැලවීමක් ඇති වෙනවා. ஆமென். ஆமென். இங்கு அதான் நடந்தது யோனாவுக்கு. ඒක තමයි යෝනට ඒක තමයි கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிட்டு. දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔහු වෙත පැමුණුණා. உண்டாகி என்ன ඒ சொல்லுகிறது? පැමිණ මොනවද කියන්නේ? நீ எழுந்து නුඹ போ. නැගිට எழுந்து போ. ඔබ නැගිට ඵල යන්න. ஆமென். ආමෙන්. நீ නුඹ எழுந்து නැගිට போ. ඵල යන්න. மாநகரமாகிய நினிவேக்கு போ. ඒ මහා නුවර වන නිනිවේට යන්න. அதற்கு விரோதமாக பிரசங்கி. ඒට විරුද්ධව ඔබ දේශනා කරන්න. அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே ඔවුන්ගේ வந்திருக்கிறது. අයිතිකම මාගේ අභිමුඛයට පැමුණුණා. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரும் பொழுது දෙවියන් වහන්සේගේ වචන ඔබ அது දෙනකොට உனக்கு ஒரு 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 வேலையை கொண்டு வருகிறது. ඒක ඔබට යම් වැඩක් තමයි ගේන්නේ. ஆமென். ආමෙන්. கர்த்தர் உனக்கு ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தும்படியாய் கொண்டு வருகிறார். දෙවියන් වහන්සේ එක්තරා ක්‍රියාදාමයක් ඇති කරන கர்த்தர் ஒரு கடமையை நீ செய்யும்படியாய் உனக்குள்ளே வருகிறது. උන්වහන්සේගේ යුතුයකම ඔබ කරන පිණිස තමයි உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்யும்படியாக கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். ඔබලව යම් දෙයක් කරන පිණිස තමයි උන්වහන්සේ වචනය එවන්නේ. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆனா யோனா தீர்க்கதரிசியாய் இருந்தான். නමුත් යෝනා අනාගත වක්ත විදිහට அவன் හිටියා. முதலாவது அங்கு இஸ்ரவேலை ஒன்று சேர்க்கிறவனாய் இருந்ததினாலே ප්‍රථම ඉස්රායල් එකට කරන පිණිස ඔය அவனுடைய சிந்தனையின் வடிவம் வித்தியாசமானது. கர்த்தரை பற்றி அறிந்து கொண்ட விதம் வித்தியாசமாய் இருந்ததினாலே ඔහුගේ සිතුවිලි වෙනස් වුන නිසා දෙවියන් වහන්සේ ගැන දැනගත්තු ආකාරය වෙනස් அவன் වුන கர்த்தரை නිසා அறிந்திருந்தாலும் දෙවියන් වහන්සේ දැනගෙන හිටියා. அவனுடைய சிந்தனையின் வடிவத்திலே அங்கு போராட்டம் நடக்கிறது. ඔහුගේ සිතුවිලි රටාව තුළ පොරබදිනවා. என்று அநேகம் பேருக்கு நாங்கள் போராடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையோடு போராடுகிறோம்.
අපි අද බොහෝ දෙනා අපි දෙවියන් වහන්සේගේ වචනත් සමග අපි පොරබදිනවා. அது எங்களுக்கு சாதகமாக வரும் வரை நாங்கள் போராடி பார்க்கிறோம். ඒක අපිට යුතුය ආකාරයට අපි எனது சிந்தனையின் வடிவத்துக்குள்ளே நான் அதை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். මගේ සිතිවිලි රටාව තුළ මම ඒක සකසා ගන්න பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியம். ලංකන බලකන දෙවියන් වහන්සේගේ වචන ඔබගේ සිතුවිලි වලට එහායින් තිබෙන දේ. அதான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ඒක තමයි පළවෙනි කොරින්ති උන්වහන්සේ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்காக ஆதீனத்திலே வைத்த காரியங்களை දෙවියන් වහන්සේ අපේ තවපොදේ පටන් ගන්න உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, உங்கள் இதயத்திலே தோன்றவும் இல்லை. අපේ හදවතේ නැගුණෙත් නැහැ. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. பவுல் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை போராட்டத்துக்குரியது அல்ல. පවුල් තුමා දෙවියන් වහන්සේගේ වචනය වෙලා පොරබදින யாராவது உங்களோடு விவாதித்தால் යම් කෙනෙක් ඔබ සමග වාද කරොත් விட்டுடுங்க. අතාරින්න. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. வீணாக போராடாதீங்க. අනවශ්‍ය විදිහට ඔබ இது පොරබදින போராட்டத்துக்குரியது அல்ல. මේක පොරබදින நீ ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வதிக்கப்படுவாய், ඔබ පිළිගත්තොත් ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சாபத்துக்குள்ளாயே இருக்கிறாய். පිළිගත්තේ නැත්නම් ඔබ සාපේ තුලම ඉන්නේ One thing you have to understand, ඔබත් එකක් තේරුම් நாங்கள் சபிக்கப்பட்ட உலகத்திலே இருக்கிறோம். අපි මේ සාපලන් ලෝකයේ තුල ජීවත් වෙනවා. எங்களுக்கு மீட்சி வேணும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான். අපිට මිදීමක් අවශ්‍ය නම් දෙවියන් වහන්සේගේ වචනය විතරයි අපිට. ஒரு ஹalleluya சொல்லுங்க. හalleluya நம்புறவங்க. කියලා කියන්න. Amen. ආමෙන්. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. நாங்கள் ஜெபித்தோம் எங்களுடைய தேசங்களுக்காக. අපි අපගේ දේශයෙන් යාඥා කරා. நல்ல முடிவுகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. යහපත් තීරණ උන්වහන්සේ දීලා තිබෙනවා. ஆனாலும் ஒன்று நான் சொல்ல මම එකක් කියන්න விரும்புகிறேன். කැමතියි. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், අපි කොච්චර යාඥා කරත් Amen, Amen. கர்த்தருடைய வார்த்தை வராவிட்டால், දෙවියන් වහන්සේගේ වචනය ආවේ නැත්තම් Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இங்கே நினிவேக்கு வார்த்தையை அனுப்ப விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ මේ නිනිවේට උන්වහන්සේගේ වචනය ஆண்டவர் சொல்றார் யோனாவுக்கு, උන්වහන්සේ යෝනට நீ කියනවා எழுந்து නුඹ නැගිට மகா பட்டணமாகிய அந்த நினிவேக்கு போ, මහා නුවර වන නිනිවේට ඵලයන් அவர்களுக்கு எதிராக நீ பிரசங்கி. ඔවුන්ට විරුද්ධව දේශනා அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறை, ඔවුන්ගේ ජීවිත රටාව அவர்கள் වෙනස්. கொண்டு போற கலாச்சாரம் வேறை, ඔවුන් ගෙනියන සංස්කෘතිය වෙනස්. அவர்களுடைய நினைவுகள் வேறை, ඔවුන්ගේ කල්පනාවන් වෙනස්. அது அழிவுக்குரியதா இருக்கிறது. ඒක ප්‍රේමාන්විතව තිබෙනවා. அவர்களுக்கு எதிராக நீ பேசு ඔවුන්ට විරුද්ධව කතා அல்லது කරන්න. பிரசங்கி. නැත්නම් දේශනා කරන්න. பேசினா என்ன, பிரசங்கித்தா என்ன, தேவனுடைய வார்த்தையை ඔබ நாங்கள் කතා கொடுக்கிறோம். කරුවා දේශනා කරා දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි අපි කියන්න ඕනේ. இங்கே நிக்க மாத்திரம் அல்ல. මේ ඉස්සර ඉන්නකොට විතරක් නෙමෙයි. Amen. Amen. நாங்கள் இருக்கைக்கையும் எழும்பைக்கையும் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்க අපි வேண்டும். නැගිටිනකොටත් වාඩි වෙනකොටත් අපේ දෙවියන් වහන්සේගේ වචනය எங்களுடைய நடைமுறை எல்லாவற்றையும் தேவ வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க අපගේ வேண்டும். ගමන් විලාසය සියල්ලම දෙවියන් වහන්සේගේ වචනයත් எங்களுடைய අපි சிந்தனையை நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். අපගේ සිතිවිල්ල දෙවියන් වහන්සේගේ වචනයත් நான் අපි සමාන சிந்திக்கிறது කරලා சரியா? මම සිතන එක நான் හරියද? எடுக்கிற தீர்மானம் මම சரியா? ගන්න තීරණය හරියද? நான் பேசுகிற முறை சரியா? මම කතා කරන විලාසය හරියද? Hallelujah. හalleluya. நீ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால், ඔබ කතා කරගෙන ඉන්නකොටම යේසුස් වහන්සේ ඔබ ළඟ அந்த හිටියා. வார்த்தை உன் வாயிலிருந்து வர முடியுமா? ඒ වචන ඔබගේ මුඛයෙන් පිටත් වෙන්න පුළුවන්ද? Amen. ආමෙන්. Hallelujah. හalleluya. இங்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அவனை பார்த்து சொல்றார், මේසන උන්වහන්සේ நீ මේසන எழுந்து போ. ඔබ නැගිට ஏன்னா යන්න. நீ என்னுடைய தெரிவுக்குள்ளே நீ இருக்கிறாய். මන්ද මගේ තෝරා ගැනීම තුල உங்கள் எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நான் தெரிந்து තෝරාගෙන கொள்ளப்பட்டவன். තිබෙන ඔබ කියනවා நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். මම තෝරාගෙන ලැබු කෙනෙක්. ஆனபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், එනිසා උන්වහන්සේ நீ කියනවා, தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ඔබ இருக்கிறபடினாலே, තෝරාගෙන ලැබු කෙනෙක් නිසා இந்த சபை தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாய் මේ සභාව இருப்பதினாலே තෝරාගෙන සභාවක් නිසා வாழ்க்கையிலே வித்தியாசம் உண்டாகி இருக்க வேண்டும். ජීවිතය අනිවාර්යයෙන්ම වෙනසක් இல்லாவிட்டால் ඇති உன்னை கொண்டு වෙනවා. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. නැත්නම් ඔබලවා මාලවා දෙවියන් වහන්සේලා කිසිම දෙයක් කරන්න බෑ. Amen. ආමෙන්. Hallelujah. හalleluya. அங்கு யோனாவுக்கு சொல்லுகிறார், යෝනට කියනවා நீ வித்தியாசமானவன், නුඹ වෙනස් පුද්ගලයෙක්. நீ போய் නුඹ ගිහිල්ලා கர்த்தருடைய காரியங்கள் நீ அங்கே அறிவி. දෙවියන් වහන්සේගේ දේවල් பிரசங்கி. කර්ම දක්වන්න දේශනා என்று அவருடைய அக்கிரமங்கள் பெரிதாய் இருக்கிறது. මන්ද උන්ගේ අපරාධය වැඩි වෙලා තිබෙනවා. Amen. ආමෙන්. Hallelujah. Hallelujah. யோனா எங்களை போல යෝන අපි වගේ சத்தம் கேட்டோட ஹalleluya සබ්දයක එක පාට උඩ පෙළ හරි මම යන්නම් කියලා කිව්වා. புறப்பட்டான். පිටත් වුණා. ஆனா போஜன் இடத்துக்கு போயிடல. නමුත් යන්න කිපිස්සන්ට ගියේ නැහැ. ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போ என்று சொல்லி උන්වහන්සේ කිව්වා නිනිවේට යන්න කියලා.
அவன் தர்சுக்கு போகிறான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ඔව් ඇවිල්ලා වෙනත් දිශාවට තර්සිෂ්ට ගියා. இன்றைங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது? අද අපි කී දෙනෙක්ගේ ජීවිතේදී අපි බොහෝ දෙනා අපි විරුද්ධ දිශාවට ගමන් කරගෙන ඉන්නවද? சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கொண்டு பாதாள வாசலுக்கு போறது பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. ප්‍රශංසා වේවා ස්වාමීට ප්‍රශංසා වේවා හලෙලූයා කියනම පාතාලට යන ලොකු කණ්ඩායමක් இந்த ඉන්නවා. ஆண்டவர் சொன்னார் பாதாளத்துக்கு போற பாதை பெருசா இருக்கு. මන්ද උන්වහන්සේ කිව්වා නිරයට යන මාර්ගය විශාලයි. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு சொல்லிக்கொண்டே போயிடுவாங்க. ප්‍රීතිය ඉතිරෙනවා ප්‍රීතිය ඉතිරෙනවා කියලා කියාගෙනම යන්න පුළුවන්. இங்கு ஜோனா சொல்றான். මේසන යෝනා ஜோனா කියනවා. என்ன செய்றான்? යෝනා මොනවද කරන්නේ? அவன் எழுந்து போகிறான். ඔව් නැගිට යනවා. ஆனால் නමුත් தேவன் சொன்ன இடத்துக்கு போகவில்லை. දෙවියන් වහන්සේ කීප ඉස්සන්නට ඌ ගියේ නැහැ. பக்கத்துல பாத்துருங்க, தேவன் சொன்ன இடத்துல நீங்க நிக்கிறீங்களா? ලංකන බලහන්න දෙවියන් වහන්සේ කීප ඉස්සානේ ඔබ ඉන්නවද? தேவன் அழைத்த இடத்துல நிக்கிறீங்களா? දෙවියන් වහන්සේ කැඳවපු ඉස්සානේ තුල අපි ඉන්නවද? உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தாளந்து வைத்திருக்கார், ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்துக்கு செல்லும்படி. අපි හැමෝටම දෙවියන් වහන්සේ තලන්තයක් තබා තිබුණා යම් මරුණක් සඳහා යම් ඉස්සානයකට යන පිණිස. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆனால் ஜோனா ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. නමුත් මේක යෝනා පිළිගන්න කැමති ஏன்? நினிவேயை பற்றி அவனுக்கு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருந்தது. මන්ද නිනිවේ ගැනට ලොකු ලයිස්තුවක්ම තිබුණා. நினிவே ராஜாவும் அந்த ஜனங்களும் නිනිවේ රජතුමා සහ ජනතාව இஸ்ரவேலிடத்திலே கொள்ளை அடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அசீரியர்களாய் இருந்தார்கள். ඔවුන් අසිරවරු ඉස්රායල්වරුන්ගෙන් කොල්ල කාගත්තු අය. ஆனபடினாலே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. එම නිසා ඌට ඒක පිළිගන්න බැහැ. எங்கள் தேவன் எப்படி அசீரியருக்கு இரக்கம் செய்ய முடியும்? අපේ දෙවියන් වහන්සේ කොහොමද අසිරවරුන්ට කරුණාව දක්වන්නේ? ஏன் நான் அங்கே போய் அவங்களுக்கு அவங்களுடைய அக்கிரமத்தை அறிவிக்க வேண்டும்? ඇයි මං ඔවුන්ට කියලා ඔවුන්ගේ අධර්මිෂක ගැන அவங்க அக்கிரமத்திலே அழிந்து போகட்டும். ඔවුන් අධර්මිෂකමේ විනාශ වෙලා ගියාවේ. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு காரியத்தையும் ඒක තමයි මම සෑම දෙයක් நாங்கள் கர்த்தருடைய கண்ணோட்டத்தோடு வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේ බලන ආකාරයෙන් බයිබලන කූලව අපි මේ இன்று දේවල් உலக ரீதியாய் நாங்கள் பார்க்கிறோம். අපි දැන් ලෝකයේ ආකාරයට வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தா தான் தேவனுடைய மனப்பாங்கை எங்களாலே அறிந்து கொள்ள முடியும். අපි බයිබල අනුකූල බැලුවොත් තමයි දෙවියන් වහන්සේගේ හදවතේ ආකල්පය අපිට බලන්න පුළුවන්. இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. මේ වචනේ දෙවියන් වහන්සේගේ ஆனால் இந்த வார்த்தை இதுல வேதத்தில் இருக்கிற வார்த்தை முழுவதும் தேவனை எங்களுக்கு காண்பிக்க முடியாது. නමුත් මේ බයිබලයේ තියෙන සෑම වචනයක්ම දෙවියන් වහන්සේට අපිට පෙන්වන්න. ஆமென். ஆமென். இந்த வார்த்தை என்ன செய்கிறது? මේ වචනේ මොනවද தேவனுடைய சிந்தனையின் வடிவம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். දෙවියන් වහන්සේගේ සිතිවිලි රටාව මොන වගේද කියලා අපිට තේරුම් ගන්න You උපකාර cannot කරනවා. put the God in the 66 books. මේසනේ පොත් 66ක් තිබෙනවා. சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், சர்வ சர்வ பராக்கிரமம் சர்வ நிறைந்தவர், சர்வ சர்வ லோகாதிபதி, சகலத்தையும் அறிந்தவர். සියල්ල දැනගත්තු දෙවියන් වහන්සේ. ஆமென். ஆமென். நித்தியமாய் இருந்தவர், ஒருவரும் அவரை உருவாக்கவில்லை. සදාතනික උන්වහන්සේ සිට කවුරුත් උන්වහන්සේ அவரை புத்தகத்துக்குள்ளே நாங்கள் அடக்க முடியுமா? උන්වහන්සේට පුළුවන් ද අපිට පුළුවන් මේ இல்லை. උන්වහන්සේගේ පොතකට දාලා இந்த වහන්න. வேதம் எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறது? මේ බයිබලයේ මොනවද අපිට அவருடைய පෙන්වන්නේ? சிந்தனை எப்படிப்பட்டது? උන්වහන්සේගේ සිතවිල්ල මොන அதான் ආකාරයකද? பரிசுத்த ஆவியானவர் தான் ඒක තමයි සුදාත්ම வேதம் වහන්සේ சொல்றது. තමයි. அவர் எங்களுக்கு ஆதீனத்திலே வைத்தது எங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, எங்கள் இருதயத்திலே தோன்றவும் இல்லை. උන්වහන්සේ පටන් ගන්න අපිට තබෝ දේවල් අපගේ සිතවිලි දැක්කෙත් නෑ, දිනත් වලින් අපිට ආවෙත් නෑ, අපගේ හදවත නැගුණෙත් නෑ. பரிசுத்த ஆவியானவர், சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். සුදාත්මයන් அப்ப වහන්සේ. பரிசுத்த ஆவியார் உனக்குள்ளே இருப்பாரானால், සුදාත්මයන් වහන්සේ ඔබ තුළ தேவனுடைய வார்த்தை உன்னிடத்திலே வருகிறதா වචන இருந்தால், ඔබට පැමිණෙනවා නම් ஆமென், அது உன்னை ஆவிக்குள்ளாய் மாற்றுமாது. ඒක ඔබ ආත්මිකව වෙනස් ஆவியின் කරනවා. சிந்தனைக்குள்ளே உன்னை கொண்டு போகிறது. ஆத்மிக சித்தத்தில் அப்ப நீ ගෙනියනවා. மாம்சத்திலே சிந்திக்க முடியாது. එහෙම අපිට மாம்சத்திலே ඒ சிந்திக்க මානසික முடியாது. ආකාරයෙන් අපිට සිතන්න බෑ. ஆமென். ஆமென். அது தேவ சிந்தனைக்குள்ளே உன்னை கொண்டு போகிறது. ඒක දෙවියන් වහන්සේගේ සිතවිල්ලට අපිව ගෙන යනවා. தேவனுடைய தன்மையை எங்களுக்கு දෙවියන් காண்பிக்கிறது. වහන්සේගේ தත්ත්වය අරන් අපිට පෙන්වනවා. Amen. ආමෙන්. It was a shock to me. අතර මේක මට පුදුමයක් වුණා. நான் யோசித்தேன், எனக்கு வேதம் தெரியும் என்று சொல்லி. මම කල්පනා කරා මම බයිබලය හොඳට දන්නවා. இதன் பின்னாக நான் அறிந்த உடனே எனக்கு வேதமே தெரியாது. මේක පිටිපස්සේ යනකොට මට දැක්ක මම බයිබලයේම දන්නේ නැහැ. Amen. ආමෙන්. கர்த்தருடைய சிந்தனை என்ன என்று ஆவியானவர் தான் எங்களுக்கு கொண்டு வர வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සිතවිල්ල මොකක්ද කියන වගේ සුදාත්මයන් වහන්සේ තමයි අපිට එළිදරව් කරන්නේ. ஆகவே தான் ஜோனா கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிகிறதில்லை இதற்காகத்தான். ඒක තමයි යෝනා කීකරුන්නේ නැත්නම් ජනතාව කීකරු වෙන්නේ නැත්තේ මේ නිසා තමයි.
பாவ மன்னிப்பின் அந்த வல்லமையை நாங்கள் அறியவில்லை. ඒ පාපයෙන් සමාදීමේ බලය අපි දන්නේ சகோதர அன்பினுடைய வல்லமை நாங்கள் නැහැ. ඒ அறிய සහෝදර மாட்டோம். ප්‍රේමයේ තියෙන වැදගත්කම අපි දන්නේ නැහැ. பரிசுத்தத்தின் வல்லமையை நாங்கள் அறிய ඒ மாட்டோம். සුද්ධකමේ බලය අපි දන්නේ නැහැ. நாங்கள் நினைக்கிறோம் எல்லாம் ஓகேயா இருக்கிறது. අපි හිතන හැමදේම நான் හරියයි. நினைக்கிறபடி. මම හිතන ආකාරයට வேதம் சொல்றது அவரை நடுக்கத்தோடும் பயத்தோடும் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். බයිබලයේ කියන උන්වහන්සේ බයෙන් සහ වෙවුලමින් උන්වහන්සේට නමස්කාර කරන්න. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. இதை அறியாததினால் தான் நாங்கள் எத்தனை பேர் சபையை குறித்து ஊழியக்காரரை குறித்து நாங்கள் அசிங்கமாக எல்லாம் பேசுகிறோம். මේ දේ දන්නේ නැති නිසා තමයි සභාව ගැන සේවකයන් ගැන අපි තාමත් පහත් විදියට නීච විදියට කතා කරන්නේ. எங்களுடைய சிந்தனையின் வடிவம் உலகத்துக்குள்ளாக இருக்கிறதுனாலே அதை வைத்து நாங்கள் கணிப்பை கொண்டு வருகிறோம். මන්ද අපගේ සිතුල් රටාව මේ ලෝකයා කර තිබෙන නිසා අපි ඒ අනුව තමයි මේ සෑම දෙයක්ම අපි බලන්නේ. ஆமென். ආමේන්. இரண்டாம் முறை இப்போ யோனாவை பற்றி நாங்கள் மூன்று அதிகாரத்தை படிக்கிறேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 6 மாதம் கிளாஸ் எடுக்கும். අපි දැන් මේ යෝනා ගැන මේ පරිචය තුන ඉගෙන ගන්න අපිට මාස 6ක පන්තියක්වත් තිබෙන්න ඕනේ. மூன்றாவது அதிகாரத்தில் வேதம் சொல்றது තුන්වෙනි පරිච්ඡේදයේ බයිබලයේ இரண்டாவது விசை. දෙවෙනි ஏன்னா අවස්ථාව முதலாவது விசை அவன் மிஸ் பண்ணிட்டான். தேவனுடைய சிந்தனையை அறிந்து கொள்ள. මන්ද පළවෙනි වතාව මගහැරගත්ත දෙවෙනි වංශයේ සිතුවල දැනගන්න බැරුව ගියා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. அங்கு நாங்கள் பார்க்கிறோம் வேதம் என்ன சொல்கிறது? අපි තන බයිබලයේ මෙසේන මොනවද කියන්නේ? நான் யாருக்கு இரக்கமாய் இருக்க விரும்புவேனோ அவனுக்கு நான் இரக்கமாய் இருப்பேன். யாருக்கு நான் உருக்கமாய் இருக்க விரும்புவேனோ அவனுக்கு நான் உருக்கமுடையவனாய் මම இருப்பேன். කාට දයාව පෙන්වන්න කැමති මම ඌට දයාව පෙන්වනවා. කාටද අනුකම්පා කරන්න කැමති මම ඌට අනුකම්පාව පෙන්වනවා. அதை யோனா அறிந்து கொள்ளவில்லை. ඒක යෝනා දැනගත්තේ නැහැ. அவன் நினைத்தான் ஆண்டவருக்கு ஒரு பைத்தியம் பிடித்தது போயிட்டு. ඔව් හිතනවා දෙවෙනි වංශයට පිස්සු හැදිලා වගේ. சொந்த ஜாதியை ஆண்டவருடைய ஜாதியை இடுக்கத்துக்குள்ளே அனுப்புகிற அல்லது கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அசீரிய பட்டணத்தை ஏன் இவர் காத்துக்கொள்ள வேண்டும்? දෙවෙනි වංශයේ ජනතාවට පීඩා කරන දෙවෙනි වංශයේ ජනතාවට දුක් දෙන මේ අසිරවරුන්ට ඇයි දෙවෙනි වංශයේ දයාව දක්වන්න ඕනේ? Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. ஆண்டவர் என்ன சொல்றார்? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? இரண்டாவது விசை இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி දෙවෙනි වතාවට දෙවෙනි වංශයේ වචනේ යෝනා වෙත පැමිණ நீ எழுந்து மாநகரமாகிய நினிவேக்கு போய் නුඹ නැගිට මා විසින් නුඹට කියන මහා නුවර වන නිනිවේට ගිහිල්ලා அடுத்த சொல்லுத்தான் மிகவும் முக்கியம். ඊළඟ වචනේ තමයි තාමත් වැදගත්. என்ன சொல்லுது? මොනවද කියන්නේ? நான் මම கற்றுக் கொடுக்கிறது මම නුඹ විසින් කියන කාරණා உன் சொந்த எண்ணம் அல்ல. නුඹගේම සැලසුම් பக்கத்துல பாருங்க, உங்களுடைய சொந்த எண்ணம் அல்ல. ලක්කන බලක ඔබගේ අදහස් සැලසුම් නෙමෙයි. உங்களுடைய சிந்தனையின் வடிவம் அல்ல. ඔබගේ සිතිවිලි රටාවක් නෙමෙයි. சோஷியல் மீடியாவுல வருகிற எண்ணங்கள் அல்ல. මාධ්‍ය තුලින් එන සිතිවිල්ලක් නෙමෙයි. கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார்? දෙවෙනි වංශයට ඔබට මොනවද කියන්නේ? ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லுகிற காரியத்தை நீ போய் சொல்லு. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? මම කියන දේ ගිහිල්ලා නුඹ මේ සම්පූර්ණ எரேமியாவுக்கும் அதான் சொல்லுகிறார். යෙරෙමියාට உன் උන්වහන්සේ வாயிலே நான் கொடுக்கிறதை சொல்லு. නුඹගේ මුඛයට මම දෙන්නා වචනය කියන්න. பாவியே பாவி என்று சொல்ல தெரியும் உங்களுக்கு. පෞකාරය කියලා කියන්න පුරුදු වෙන්න ඕනේ. நீ தவறாய் செய்கிறாய் என்ன தவறாய் சொல்ல வேண்டும். ඔව් වැරද්දක් කරනවා මේක ඔබ කරන එක වැරදි කියලා අපිට කියන්න. What is right, what is wrong, we have to say it straight. අපි අල්ල ඒක What is අතිම කියන්න ඕනේ. பைபிள் என்ன சொல்லுது? බයිබලයේ මොනවද தேவன் කියන්නේ? என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? நாங்கள் அநேகமாக நாங்கள் ஷேப் பண்ண விரும்புகிறோம். බෝලට මොනවද කරන්නේ? කොහොම හරි කවන්නේ පොඩි ෂේප් එකක් දාලා කියනවා. අනේ බ්‍රදර් කමක් නැහැ. අයියෝ බ්‍රදර් පරවායිල්ලේ. දෙනවානේ. අයියෝ පරවායිල්ලේ. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. ஆண்டவர் யோனாக்கு சொல்றார், උන්වහන්සේ යෝනට කියනවා நினிவேக்கு எதிராக நீ போய் பேசு. නිනිවේට විරුද්ධව ගිහිල්ලා කතා කරන්න නැත්නම් දේශනා කරන්න. Amen. ආමේන්. முதலாவது உனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால்தான் மற்றவர்களுக்குள்ளே நீ மாற்றத்தை கொண்டு வர முடியும். ප්‍රථමයෙන් අපි තුල වෙනසක් ආවොත් තමයි තව කෙනෙකුට වෙනසක් ඇති කරන්න පුළුවන්. உனது கீழ்ப்படியாமை අපගේ අකීකරුකම அநேகருடைய வாழ்வுக்கு ஆபத்தாயிருக்கு. බොහෝ දෙනාගේ ජීවිතයට එක්තරා භයානක තත්වයක් ගෙවෙනවා. இங்க யோனா கீழ்ப்படியாமல் போய் මේ යෝනා අකීකරුන් නිසා தர்சுக்கு அவன் போகிறான். ඔහු තර්සිෂ්ඨ යනවා. கவனமா கேளுங்க. ඕනකමෙන් අවධානය සවන් දෙන්න.
அந்த கப்பல்ல இருந்த அத்தனை பேருடைய வாழ்வும் ஆபத்துக்குள்ளே வந்தது. ඒ නෞකායටම සෑම කෙනාගේ ජීවිතේටම භයානකකමක් විපතක් ආවා. உனது கீழ்ப்படியாமை உன் குடும்பத்துக்கும் உன்னோடு சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆபத்தை கொண்டு வரும். ඔබගේ අකීකරකම ඔබගේ පවුලයට සහ ඔබගේ වටා ඉන්න අයට විනාශයක් ගෙන දෙන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලලූයා. ஆண்டவர் யோனாவை தள்ளி விட்டு இருக்கலாம். දෙවියන් වහන්සේ තන යෝනාවල පැත්තකට இன்னொரு தீர்க்கதரிசியை எழுப்பி விடலாம். තවත් අනාගත වතු කෙනෙක් නැගිටවන්න තිබුණා. ஆனால் ஆண்டவர் யோனாவுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். නමුත් දෙවියන් වහන්සේ යෝනට උගන්වන්න කැමති වුණා. ரெண்டு காரியம். කරුණු දෙකක්. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே උන්වහන්සේගේ රාජ්‍ය තුල ஒவ்வொருவரும் வெளியேற பெற்றவர்கள். සෑම කෙනාම අනර්ග මිලාදිකායයි. இரண்டாவது දෙවනම அக்கிரமக்காரர் அக்கிரமத்திலே மடிந்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல, விருப்பம் அல்ல. අයිතිකම් කරන මිනිස්සු අයිතිකමේ මැරෙන එක දෙවියන් වහන්සේගේ සැලසුම නෙමෙයි. அது யாராயிருந்தாலும், ඒ කවුරු වුණත් කමක් எந்த නැහැ. ஜாதியாயிருந்தாலும், எந்த பாஷைக்காரராயிருந்தாலும், භාෂාව කතා කරන මිනිස්සෙක් වුණත් කමක් නැහැ. படித்தவனாயிருந்தாலும் படிக்காதவனாயிருந்தாலும், උගත් වුණත් නූගත් වුණත් ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும். සෑම මිනිසෙකුටම අනිවාර්යයෙන්ම අවස්ථාවක් දෙනු ලබන්න ඕනේ. தேவன் கொடுக்க விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ දෙන්න உன்னூடாய் කැමතියි. கொடுக்க விரும்புகிறார். ඒක ඔබ තුලින් මා තුලින් என்ன දෙන්න நீ කැමතියි. ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றியே, මන්දව ගැලීම ලැබුවා කියලා கர்த்தரனை කියනවා. தொட்டார் என்று දෙවියන් சொல்லுகிறியே, වහන්සේ මාව ස්පර්ශ කරා කියලා நான் කියනවා. கர்த்தருடையவன் என்று சொல்றீங்களே, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்றீங்களே, සේවය කරන කියලා ඔබ කියනවනේ. உன்னுடைய வாழ்வு ඔබගේ ජීවිතේ தேசங்களை திருப்ப முடியும், දේශයන් හරවන්න පුළුවන්. தேசங்களை அழிக்க முடியும். දේශයන් විනාශ කරන්නත් පුළුවන්. இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க வேண்டும் என்று தான் நான் ஜெபிக்கிறேன். මම යාඥා කරන මේ සභාවේ ඉන්න සෑම කෙනාම අනිවාර්යයෙන්ම මේ වගකීම අරගන්න ඕනේ. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ඔබගේ සෑම අවශ්‍යතාවයක් උන්වහන්සේ සම්මුඛ වෙනවා. ஆமென். ආමේන්. ஆனால் உங்களுடைய சிந்தனையின் வடிவம் மாற்றப்பட வேண்டும். නමුත් අපගේ සිතවිලි රටාව වෙනස් වෙන්න உங்களுடைய ඕනේ. சிந்தனை எப்படியோ அப்படிதான் நீ இருக்கிறாய். අපගේ සිතවිල්ල எவ்வளவுதான் நீ வேதத்தை படிச்சு கரைச்சு குடிச்சாலும், කොච්චර මේ බයිබලේ දිය කරලා ඔබ බිව්වා. உனது சிந்தனையின் வடிவத்திலே தான் நீ அதை பார்க்க போற. ඔබගේ සිතවිල්ලේ රටාව අනුව තමයි ඔබ මේක බලන්න ஒவ்வொரு යන්නේ. காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிற விதமாக நாங்கள் பார்க்கிறோம். සෑම දෙයක්ම දෙවියන් වහන්සේ බලන ආකාරයෙන් අපි බලන්න පුරුදු වෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. சோ கர்த்தர் இன்னொரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறார் இந்த நாட்கள். දෙවියන් වහන්සේ මේ කාලේ නැවත අවස්ථාවක් ඔබට දෙනවා. கர்த்தரை கர்த்தராய் அறிந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ වෙලසින් අපි දැනගන්න ඕනේ. ஆமென். ආමේන්. நாங்கள் எங்களை சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ කැමති අපි ප්‍රීතියෙන් ජීවිතය ගෙවනවට. ஆனால் உலக பிரகாரமான அற்ப சந்தோஷம் அல்ல. නමුත් ලෝකයේ දෙනවා මේ తాවකාලික ஒரு ප්‍රීතිය සතුට கொஞ்ச නෙමෙයි. நேரம் கூடி கதைக்கிற பேசுற பேச்சுக்கள் அல்ல. පස් දෙනෙක් 6 දෙනෙක් ඉඳලා කතා කරන කතාව නෙමෙයි. ஆமென். இப்ப ஆமென். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னு சொன்னா අපි විනාඩි 10ක් අපිට වෙලාව ලැබුණොත් நாங்கள் இன்னொருவரை பீஸ் ஆக்கி போடலாம். අපි තව කෙනෙක්ව කෑලි කැලියට කඩලා විසි කරන්න පුළුවන්. இந்த பிரசங்கமே இன்னைக்கு உங்களுக்கு புரியானிய போல வழியில இருக்கும். සමහරට මේ දේශනාව මත ඔබට එළිය ලොකු බුරියානියක් විදිහට ඔබට තියෙයි. டிஸ்கஷனுக்கு நல்லா இருக்கும். ඒ කතා කරන එක හොඳට තිබෙයි. කතා සංഭാෂණය. ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும். ටික වෙලාවක ඔබට ප්‍රීතියක් තියෙයි. அது உனக்கு நித்தியத்துக்கு வழிவகுக்குமா? ඒක ඔබට සදාතනයට මාර්ගය පෙන්වනවද නැත්නම් මාර්ගය දෙනවද? கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. தேவனுடைய சமூகத்தில் எழுந்து උන්වහන්සේ සබෝකේ අපි නැගී සිටිමු. அநேகத்தை பேச முடியும், அநேகத்தை பேச முடியும். බොහෝ දේ කතා කරලා ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுக்காவிட்டால், නමුත් ඔබ තීරණය ගත්තේ නැත්නම් தீர்மானம் எடுக்காவிட்டால் ඔබ තීරණය ගත්තේ නැත්නම් அதுல பிரயோஜனம் இல்லாமல் போகும். ඒකේ කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලලූයා. இப்ப தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். දැන් තීරණය කරන්න ඕනේ ඔබයි. யோனாவை போல 3 நாள் மீனின் வயிற்றிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. යෝනා වගේ දවස් 3ක් ඔබ මත්ස්‍යයාගේ බඩේ ඉන්න අවශ්‍ය නැහැ. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்க மீறி போகும் பொழுது දෙවියන් වහන්සේගේ වචනය අහලා ඔබ ඒකට විරුද්ධව යනකොට எதிர்மறையான சூழ்நிலை உங்களுக்கு வரும். ඒ ප්‍රතිවිරුද්ධ වාතාවරණයක් ඔබට එයි. நீங்கள் வெளிப்படையும்படியா. ඔබ අවදි වන පිණිස வேதம் என்ன சொல்லுது? බයිබලෙ මොනවද කියන්නේ? அந்த கப்பல் தளபதிக்கு தெரியும் அந்த நாட்களில் என்ன
காற்று அடிக்கும், என்ன காற்று அடியாதுன்னு சொல்லி. ඒ නෞකාවේ එමෙස්සන හිටපු ඒ කපිතාන්ට දන්නවා මේ කාලේ මොන කුණාටෝ දෙන්නේ මොන වගේ හුලන් දහමන්න කියලා. அப்போஸ்தலர் நிருபத்திலே பல இடத்திலே பார்க்கிறோம். අපි ක්‍රියාපතේ බොහෝ ස්ථානවල අපි බලනවා. காற்று சரியாக இல்லாததினாலே கப்பல் புறப்படவில்லை. ඒ සුළං හරියාකර හැමෝන් නැති නිසා ඔවුන් පිටත් වෙලා ගියේ නැහැ. ஸோ இந்த காற்று அந்த நாளிலே வர வேண்டிய அவசியம் இல்லை. ඒතර ඒ කාලවකවානුව තුළ මේ සුළඟ එන්න අවශ්‍යතාවයක් නැහැ. யோனா கீழ்ப்படிவில்லாமல் அந்த இடத்துல இருந்ததினால் வந்தது. යෝනා අකීකරු එමෙස්සන හිටපු නිසා තමයි ඒ කුණාටුව ආවේ. ஆமென். சிந்திங்க. ඔබ ටිකක් සිතලා බලන්න. உங்களுடைய சிந்தையை தட்டி விடுகிறேன். ඔබගේ සිතුවිලි ඔබ තට්ටු කරපු උදෝ හරින්න. ஆவியானவர் உங்களுடைய சிந்தனையை பெருக்க விரும்புகிறார். සුදාත්මනස් ඔබගේ සිතුවිලි වැඩි කරන්න කැමති. ஏன் இப்படியான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே? ඇයි අපගේ ජීවිතේ මේ ஏன் වගේ இப்படியான වාතාවරණයක්? போராட்டங்கள் எங்களுடைய ඇයි வாழ்க்கையிலே? අපගේ ජීවිතේ මේ වගේ எங்கே පොරබදී? நான் கர்த்தருடைய வழியை விட்டேன்? මං කුමන නිසා දෙවියන් වහන්සේගේ මාර්ගය අත්හැරලා මම இதனாலே நான் இப்படி போராடுகிறேன். කුමක් නිසා මම මේ වගේ நான் පොරබදිනවද? இதை சொல்றதுனாலே நான் வெற்றி கொண்டேன் என்று நான் මම சொல்லவில்லை. මේක කියන නිසා මම ජයග්‍රහණය ලැබුවා කියලා මම කියන්නේ நான் නැහැ. என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். මම මමත් මා විමසා බලනවා. எத்தனையோ காரியங்கள், බොහෝ දේවල්. ஊழிய காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் நன்மையானதாகவே தெரியும். ඒ සේවයේ සමහර දේවල් බොහෝ දේවල් යහපත්ව අපට පෙනේ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மையானதாய் தோன்றலாம். ආත්මික ජීවිතේ හැමදේම ஆனால் அது හොඳ අපට පෙනේ. கர்த்தருடைய சித்தமா, නමුත් මේක දෙවියන් වහන්සේගේ කැමැත්තද? கர்த்தருடைய வழியா? උන්වහන්සේගේ මාර්ගයේද? நான் இருக்கிற பூமி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதா? මම ඉන්නව භූමියේ නැත්නම් මම ඉන්නව ස්ථානේ දෙවියන් වහන්සේ මට දුන්න දෙයක්ද? அந்த மலையிலே மோசே எத்தனையோ தடவை ஏறி இருப்பான். ඒ කන්දර මෝසෙස් බොහෝ වතාවක් නැගලා බහින්න නැති. ஆனால் அவருடைய தேவ சமூகத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், නමුත් දෙවියන් වහන්සේ අභිමුඛ කරනකොට දෙවියන් වහන්සේ කිව්වා நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, ඔබ ඉන්නව භූමිය ශුද්ධ භූමියක්. உன் பாதரட்சியை கலட்டி போடு. නුඹගේ පාවාන් ගලවලා දාන්න. மோசேக்கு ஆண்டவர் தெரியாது. මෝසෙස්ට දෙවියන් වහන්සේව දන්නේ නැහැ. இதற்கு முதல் ஆண்டவரை அவன் சந்திக்கவில்லை. ඊට කලින් දෙවියන් වහන්සේව මුණ ගැහුනේ නැහැ. அவன் தன் பிறப்பை பற்றி அறிந்திருந்தான். ඔහු තමාගේ ඉපදීම ගැන දැනස් සිටියා. அதனாலே அவன் சில உணர்வுகளை வைத்திருந்தான். එම නිසා ඔහු සමහර හැඟීම් වල දේවල් ඔහු තබාගෙන හිටියා. தனது நிலை மாற்றங்கள், තමාගේ ස්ථාන වෙනස් වීම. அங்கே இருக்க இஸ்ரவேலிலே தாயோடு இருக்க வேண்டியவர், குடும்பத்தில் இருக்க வேண்டியவர், ඉස්රායල් දේශයේ මව සමග පවුල සමග ඉන්න ඕන කෙනා. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் அரண்மனையில் இருக்கிறேனே, දැන් මේ වගේ වාතාවරණයක මම රජමාලිගාවේ ஆகையால் ඉන්නවා. என்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறார் என்று மாத்திரம் உணர்ந்தார். එම නිසා ඔහු දැනන් සිටියා දෙවියන් වහන්සේ මාව රැගෙන යම් දෙයක් කරන්න ஆனால் යනවා தேவனை කියන එක දන්නවා. அறியாததினாலே நேரத்தை தவற விட்டான். නමුත් දෙවියන් වහන්සේ ඔහු දැනගත්තේ නැති නිසා කාලය අපතේ හැරියා. அதனாலே சோதனைகளுக்குள்ளாக பிரச்சனைகளுக்குள்ளாக ஓட வேண்டியதாய். එම නිසා පරීක්ෂාව තුළට ප්‍රශ්න තුළට උට යන්න සිදු වුණා. கண்களை மூடி பாருங்க. ඔබ දිනෙත් ඔසාගෙන කල්පනා ஆவியானவர் කරන්න. உங்களுக்கு காண்பிக்கட்டும். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට පෙන්වත්වා நீங்கள் පෙන්වන්න நடந்து ඕනේ. போற பாதை ඔබ ගමන් කරන அது මාවත என்ன என்று உங்களுக்கு தான் தெரியும். ඒක මොනවද කියලා ඔබ තමයි දන්නේ. வாழ்க்கையிலே நீங்கள் போராடுகிற போராட்டம் உங்களுக்கு தெரியும். ඔබ ජීවිතේ පොරබදින பல පොරබදින ඔබ கேள்விகள் දන්නවා. உங்களுக்குள்ளே எழும்பலாம். பல கேள்விகள் உங்களுக்குள்ளே බොහෝ எழும்பலாம். ප්‍රශ්නාර්ථ ඔබට එන්න පුළුවන්. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், නමුත් උන්වහන්සේ අද කියනවා ஜோனாவினுடைய அடையாளம் எல்லாம் යෝනාගේ සලකුණ මිස அது எங்களுக்கு ஒரு விழிப்பை கொண்டு வரட்டும். ඒක අපට අවදිවීමක් ගෙන God දෙනවා. is giving us another chance. දෙවියන් වහන්සේ තවත් අවස්ථාවක් අපට දෙනවා. Our God is a God of second chance. අපේ දෙවියන් වහන්සේ හැමදාම දෙවෙනි අවස්ථාව දෙන දෙවියන් වහන්සේ. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. උන්වහන්සේ දෙස බලා අපි කියමු. அவருடைய சத்தம் உங்களுக்கு வருகிறது. උන්වහන්සේගේ හඬ ඔබට පැමිණෙනවා. அவருடைய சத்தம் இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது. අද උන්වහන්සේගේ හඬ ඔබ වෙත පැමිණ තිබෙනවා. விழிப்படைய வேண்டியவர்கள் விழிப்படையுங்க. අවදි වෙන්න පුළුවන් අය ඔබ අවදි වෙන්න. செயல்பட வேண்டியவர்கள் செயல்படுங்க. ක්‍රියා කරන්න පුළුවන් ඔබ ක්‍රියා කරන්න. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට උපකාර கர்த்தருடைய කරනවා. வார்த்தை உங்களிடத்திலே வந்திருக்கிறபடியினால, උන්වහන්සේගේ වචනය අපේ වෙත පැමිණ கர்த்தருடைய නිසා. கரம் உங்கள் மேலே அமர்ந்திருக்கிறது. උන්වහන්සේගේ දෑත අපි කෙරේ පත් වෙලා තිබෙන அவர் නිසා. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපි තුලට එනවා. ஆவிக்குள்ளாக உங்களை மாற்றி அவர் எடுத்துச் செல்ல උන්වහන්සේගේ விரும்புகிறார். උන්වහන්සේ ආත්මික අපේ වෙනස් தடைகளை කරගෙන යන්න மேற்கொண்டு කැමති. உங்களை எடுத்துச் செல்ல ඒ விரும்புகிறார். උන්වහන්සේ අපි අරගෙන රැගෙන යන්න කැමති වෙනවා. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒரு ඔබ කැප කරලා ඔබ යාඥා කරන්න. ඔබ විනාඩියක් යාඥා கரங்களை කරන්න. உயர்த்தி கர்த்தரிடத்திலே ඔබ දෑත சொல்லுங்க. උන්වහන්සේට කියන්න ස්වාමිනී. ஆண்டவரே, எனக்கு கர்த்தாவே ஞானத்தை தாங்க, ස්වාමිනී මට ප්‍රඥාව දෙන්න வெளிப்பாட்டை ස්වාමිනී. தாங்க, මට එළිදරව් දෙන්න ஆவியின் ස්වාමිනී. வெளிப்பாடு வருவதாக. ආත්මික එළිදරව් පැමිණීම ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை தருவார், நீங்கள் கேட்டீர்களா? ඔබ ඉල්ලුවත් උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම விளக்கத்தை එළිදරව් ඔබට தருவார், දෙනවා. நீங்கள் கேட்டீர்களா? උන්වහන්සේ අනිවාර්යෙන් ඒක දෙනවා. ஆனால்